அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாவிருக்கும் சுகம் சும்மாவிருக்கும் சுகம் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இன்பதமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவித்து கலியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கலிப்பே கலிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதிதோய் வளகம் செறிந்த வனப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மாயையால் கலங்கி பருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையால் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவா வேறெண்ணியதுண்டோ தூய பொற்பாதமறிய நான் அறியேன் தூய பொற்பாதமறிய நான் அறியேன் துயரினி சிறிதும் நீங்காற்றேன் நாயகா எனது மயக்கெல்லாம் தவிர்த்து நல்லருள் புரிவதும் கடனே நாயகா எனது மயக்கெல்லாம் தவிர்த்து நல்லருள் புரிவதும் கடனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடிபுகும் அரசே அன்பெனும் வளைக்குள் வடுவரம் பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே
அன்பெனும் உயிரொளிர் அறிவே அன்பெனும் அணு உள்ளமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டு கொண்டேன் கோவில் கதவும் திறந்திட பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன் அடகடந்த திரு அமுதுண்டருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவு உருவாமை அடைந்தேன் உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளந்தேன் உள்ளமெல்லாம் தழைத்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன் இடதவித்தும் சித்தியலாம் என் வசம் ஓங்கினவே இத்தனையும் அருட்ஜோதி இறைவன் அருட்செயலே இத்தனையும் அருட்ஜோதி இறைவன் அருட்செயலே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்றறிந்தேன் ஓதிய அனைத்தும் நீ அறிந்தது ஓதிய அனைத்தும் நீ அறிந்தது உரைப்பதன் அடிக்கடி உனக்கே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெருவிடத்தே விளையாடி திரிந்த எனை வலிந்தேன் சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதில் இந்த உருவிடத்தே நினைத்திருந்த ஆசையெல்லாம் என்னால் ஓடியதோ கருவிடத்தே என்னை காத்த காவலனே உனது கால் பிடித்தேன் விடுவேனோ கைப்பிடி அன்றதுதான் வெறுவிடத்தேன் உயிர் பிடிகான் என் உயிரகன்றால் அன்றி விடமாட்டேன் 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 நானே விடமாட்டேன் நானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ வகையறியேன் இந்த ஏழை படும்பாடுனக்கு திருவுளச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ மாழை மணி பொது நடன் செய்வல்லால் நான் உனக்கு மகனலனோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அலையோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அலையோ கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கோழை இனி துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஆண்மை நேயம் கொண்ட சான்றோர்களே, வள்ளல் பெருமான் யார்
எதற்காக இந்த நில உலகத்திற்கு வருவிக்க விட்டார், இப்பொழுது என்ன பணி செய்து கொண்டிருக்கின்றார், இந்த மனித உயிர்களுடைய தோற்றம் என்ன, இந்த இறை வழிபாட்டிற்கும் செங்குந்த மரபினருக்கும் உள்ள தொடர்பு யாது, அதை பற்றி இந்த மேடையிலே பதிய வைக்க திருவருள் கூட்டி இருக்கின்றது. அண்மையிலே தில்லையிலே சிதம்பரத்தில் தில்லை நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. அந்த ஆருத்ரா தரிசனத்திற்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் கொடியேற்றம் வழக்கமாக ஒரு திருவிழா நடைபெறுகிறது என்று சொன்னால் கொடி ஏற்றுவது வழக்கம். அந்த வகையிலே உமாபதி சிவாச்சாரியார் சிவபுராணத்தில் கூட தெல்லைவாய அந்தணருக்கு அடிமையினார். இன்று அந்த கோயில் அந்த மாதிரி தான் இருக்குது. உமாபதி சிவாச்சாரியார சித்திர வைகாசியில பல்லாக்களை வச்சு எடுத்துட்டு வர்றாங்க. உமாபதி சிவாச்சாரியார், உமாபதி சிவம் யாருன்னா சைவ குறவர்கள் 4 இருக்கிறாங்க இல்லையா, அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர். அந்த மாதிரி சந்தான குறவர் 4 இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த சைவ மதத்தின் தந்தை. சைவ சித்தாந்தத்தை இந்த உலகத்திற்கு அறிவித்தவர்கள் மெய்கண்ட தேவர். திருவெண்ணை நல்லூரிலே அவருடைய ஆலயம் இருக்கின்றது. அவருடைய மாணவராகிய உமாபதி சிவம் அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் பல்லாக்குல வச்சு அங்க பாடம் நடத்திட்டு இருக்கார். மாணவர்களுக்கு இது மாதிரி உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார், சிவ உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நல்ல உச்சி வெயில். பல்லாக்குல உமாபதி சிவத்தை அழைச்சிட்டு வராங்க. அப்ப அந்த அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தரிடம் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார். ஐயா, இந்த அக்னி நட்சத்திரத்துல சாதாரணமா நயல்ல இருக்கிற நமக்கே இவ்வளோ தீட்சணம் அதிகமா இருக்குது, இதுல வெள்ளி பல்லாக்குல உட்கார்ந்துட்டு பரிவாரத்தோட வராரே, அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ உமாபதி சிவம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பட்ட கட்டையில பகல் குருடு போகுது பார், பட்ட கட்டையில பகல் குருடு போகுது பாருன்னாரு. அது மறைஞான சம்பந்தர் சொன்ன அந்த வாசகம் உமாபதி சிவத்தினுடைய நெஞ்சில ஆணி மாதிரி தச்சிச்சு. இது ஏதோ உபதேசம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி, பல்லாக்குல இருந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறார். அந்த உமாபதி சிவன் தான் எப்பவுமே அந்த கொடியை ஏத்துறவர், அந்தனர் மரபிலே தோன்றியவர். பின்னாடியே மறைஞான சம்பந்தர் ஓடுறார். மறைஞான சம்பந்தர் போறாரு, அவர் தேடிட்டு இவர் உமாபதி சிவம் பின்னாடியே போறார். அவர் ஓட இவர் ஓட, அவர் ஓட இவர் ஓட, சிதம்பரத்துல தறி தொழில் செய்கின்ற செங்குந்தர் வீதியில களைப்பாயிட்டார் அவர். மறைஞான சம்பந்தர் களைப்பாயிட்டு தறி தொழில் செய்கின்ற செங்குந்தர் மரபில் வீட்டுல போய் ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து அம்மாவுக்கு பசிக்குது ஏதாவது கொடுமான்னு கேட்கிறார். அந்த இல்லத்தரசி என்ன சொல்கிறார், ஐயா எங்கள் வீட்டுல பாவுக்கு ஊத்துற கஞ்சி தான் இருக்குது, நாங்க பாவு நெய்யறோம் இல்லைங்களா, அந்த பாவுக்கு ஊத்துற கஞ்சி தான் இருக்கு, பரவாயில்லம்மா சிவபிரசாதமா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியை 2 கையிலையும் வாங்கி குடிக்கிறாரு. பல்லாக்குல வந்தார உமாபதி சிவம், பல்லாக்குல உட்கார்ந்து வந்தார் இல்லையா, அவரு பின்னாடியே ஓடி போய் இவர் கை முழங்கால் வழியா வழியுது, அந்த கஞ்சியை இவர் குடிக்கிறார். அந்தனர் மரபில் பிறந்த உமாபதி சிவம் அவர் தான் அந்த சிதம்பரம் கோயிலினுடைய தலைமை தீட்சிதர். அவர் கொடி ஏத்தினா தான் கொடி ஏறுது. அப்படி இவர் அந்த கூடை குடிச்ச உடனே அவர் என்ன பண்றாங்கன்னா, மற்ற அந்தனர்லாம் பார்த்து விலக்கி வச்சிடறாங்க. ஏன்னா இவர் ஒரு அந்தனர் மரபுல பிறந்தவர், மறைஞான சம்பந்தர் கையில வழியிற கூடை இவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலக்கி வச்சிடறாங்க. ஆணி மஞ்சனம் இதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துல அவங்க கொடி ஏற்றுறாங்க. கொடி ஏறல, கொன்றன் குடியில வச்சுட்டாங்க. அவர் தனியே இருக்கிறார், கொடியே ஏறல. எவ்வளோ உயர்த்தி பார்க்கறாங்க, கொடி உயரல.
அசரீர் வாக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் உமாபதி சிவத்தினுடைய பெட்டியில் இருக்கின்றேன், உமாபதி சிவம் வந்தாதான் இந்த கொடியை ஏற்ற முடியும் அப்படின்றது. அதுக்கு இப்ப கூட இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா பொற்றவன் குடின்னு இருக்கும், அங்கதான் உமாபதி சிவாச்சாரியனுடைய மடம் இருக்கு. நம்ம பார்த்து ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? பிறகு தில்லைவாய் அந்தனர் அத்தனை பேரும் சென்று உமாபதி சிவத்தை வந்து அவர் கொடி கவியை பாடிய பிறகுதான் அந்த கொடி உயர்ந்தது. அப்போ உமாபதி சிவம் ஒரு பட்டயம் எழுதி வைக்கிறார். இன்றைக்கு சிதம்பரத்தில் இருக்கின்றது. என்ன எழுதியிருக்கிறார்னா, என்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தனுடைய பசியை போக்கிய செங்குந்த மரபினர் இந்த கொடியை ஏற்றணும். கொடியேற்ற நிகழ்ச்சியில ஒரு பட்டயத்தை எழுதி தரார். என்ன சொல்றாருன்னா, அவங்க தச்ச நெய்கிற கொடிதான் இந்த கொடி மரத்துக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டயம் எழுதி சிதம்பரத்துல இன்றளவு இருக்குது. ஆக இந்த சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கும் வள்ளலார் வழிபாட்டிற்கும் செங்குந்தர் மரபிற்கும் ஆதி காலம் தொட்டு தொடர்பு இருக்கின்றது. இது எத்தனையோ பேர் நீங்க முன்னாடி கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆதி காலத்திலிருந்தே தொடர்பு செங்குந்த மரபினருக்கு. அது மாத்திரம் அல்ல, வள்ளலார் கருணிகர் மரபுல தான் தோன்றுறார். மருதூர்ல கருணிகர் மரபுல தோன்றுறார். ராமையா பிள்ளைக்கும் சின்னத்தாய் அம்மையாருக்கும் மகனா பிறக்கிறார். ஆனா வள்ளலார ஆதரிச்சவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராயல் ஓட்டல் வேலு முதலியார், இருக்கும் ரத்னசாமி முதலியார், வேலாயுத முதலியார், அவங்க தான் அவர் வள்ளலார தூக்கி மேல விட்டவங்க. வள்ளலாரனுடைய பெருமையை உலகத்திற்கு அறிய வைத்தது ரெட்டியார். ரெட்டியார் வீட்டுல தான் கருங்கோழியில அவர் தங்கி இருக்கிறாரு. அந்த அம்மா வந்து ஒரு திருமணத்துக்கு போறாங்க. திருமணத்துக்கு போற அவசரத்துல பானையில, ஒரு பழைய பானையில எண்ணெய் ஊத்தி வைப்பாங்க, இன்னொரு பானையில அதை பழகிறதுக்காக தண்ணி ஊத்தி வைப்பாங்க. அவசரத்துல எண்ணெய்க்கு பதில் தண்ணி ஏற்ற வச்சுட்டு போயிடுச்சு அந்த அம்மா. சாமி நைட்ல எழுதுவாரான்னு பார்த்தா விளக்குல எண்ணெய் தெரிந்த உடனே தண்ணி ஊத்துறாரு, தண்ணி எரிஞ்சிட்டு இருக்குது. மறுநாள் அந்த அம்மா வந்து பார்த்துட்டு, ஐயோ தண்ணியிலே விளக்கு எரிக்கிறாரு மகான்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது கருங்கோழியிலிருந்து தான் வெளியே கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட வள்ளலார் இந்த நில உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ அருளாளர் வந்தாங்க, பத்திரகிரியார்ல இருந்து அருணகிரியார்ல இருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க. வந்தாலும் ஏன் வள்ளலார் வரணும்? 1823 அருளாளர்களுடைய கூட்டத்தை எல்லாம் சிவபெருமான் கூட்டுறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக விளங்கக்கூடிய சிவபெருமான் கூட்டுறார். என்னுடைய பிள்ளைகள் இறந்து இறந்து வீண் போறாங்க, இந்த உடம்புக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து ஆன்மாவிற்கு உலகியல் அனுபவங்களை எல்லாம் பெற்று மீண்டும் நீ இறைவனிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த உடம்பு தரான். ஆன்மா போய் அழுவுது, பட்டணத்தார் தான் பதிய வைக்கிறார். மாதா உடல் சலித்தால் வேதா கை சோர்ந்தான். எங்க அம்மா எத்தனை 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 பிறவி, எத்தனை எத்தனை அம்மாயா. இந்த பிறவில இவங்க அம்மா, போன பிறவில யார் அம்மாவோ, எத்தனை எத்தனை அப்பனோ, பல பிறவி பெற்று பெற்று ஒவ்வொரு பிறவிலையும் என்ன பெத்தா இல்லையா. மாதா உடல் சலித்தால் வேதா கை சோர்ந்தான். என்ன படைக்கிறானே, என் தலையத்தை படிக்கிறானே, அவன் கை சோர்ந்து போட்டான். பிரம்ம எழுதி எழுதி கை சொன்னான். வல்வினை என் கால் சலித்தேன், இன்னும் ஒரு தாய் வயிற்றில் புக்கு பிறவாமல் கால் இருப்பையூர் சிவனே. அருணகிரியார் எழுகடல் மணலை அளவிடனும் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். 7 கடல்ல இருக்கிற மணலை எடுத்து அளந்தீங்கன்னா என்னுடைய பிறவியினுடைய அவதாரம் அதிகமா இருக்கியா. செத்து போறாயா. உங்களெல்லாம் அனுப்புற பல அருளாளர்களை நான் அனுப்பினேன், ஆனால் அவர்கள் அவங்க போயிட்டாங்க. கூட இருந்தவங்கள கூட்டு வரத்துக்கு சொல்லல. பன்னெறி சமயங்கள் என்னும் ஒரு பவநெறி பரவியது. ஆதலால் மக்கள் செந்நெறி அறிந்தனர், இறந்திறந்து வீண் போயினர். வான் புத்தமுது அருளுகின்ற சுத்த சன்மார்க்க சுகநிலை நீ செலுத்துக ராமலிங்கம். பன்னெறி சமயங்கள் மதங்கள் எனும் ஒரு பவநெறி இதுவரையில் பரவியது. எல்லாரும் என்ன பண்ணிட்டா, இந்த சமயத்தில் இருக்கிற கடவுள் நமக்கு என்ன சந்தேகம்னா, எந்த சாமியை கும்பிட்டா நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துக்கலாம்.
எங்க சேர்னா சாமிக்கிட்ட. அதுல சந்தேகம் வந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கடவுளை படைச்சு இந்த கடவுள் தான் பெரியது, இந்த கடவுள் தான் பெரியதுன்னு சொன்னான். இது சிவபெருமான் என்ன சொல்றாரு, பன்னெறி சமயங்கள் மதங்கள் எனும் ஒரு பவநெறி பரவியது, ஆதலால் மக்கள் செந்நெறி அறிந்திலர். எது செம்மையான நெறின்னு அவனுக்கு தெரியலையா? வான் புத்தமுது அருளுகின்ற சுத்த சன்மார்க்க சுகநிலை நீ செலுத்து ராமலிங்கம். ராமலிங்கத்தை கூப்பிட்டு சொல்றாரு. அருளாளர் மீட்டிங்ல கேட்கிறாங்க, யார் மீண்டும் மனித பிறவி எடுத்து இந்த மனிதனுக்கு சாகாத கல்வியை கத்து தரணும். அவையார் சொல்லுது, உடம்பை பெற்றதனுடைய பயன் என்னன்னா, உடம்பில் உள்ளே உருப்பொருள் காண வேண்டும். உருப்படியா இருக்கிற ஒரு பொருளை நம்ம பார்க்கணும். எது உருப்படியான பொருள்னா இறைவன் தான். அந்த இறைவனை பார்க்க வேண்டும். சாகாமல் கற்பதே கல்வி. புலமைந்தும் வென்றான் வல்லபமே வல்லபம். இறைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த உடம்ப கொடுக்குறான கூடவே 5 துரோகிகளை அனுப்புறான். யார் அந்த 5 துரோகின்னு பாத்தீங்கன்னா, கண், காது, மூக்கு, செவி, தோல் தான். ஏன்னா நம்மளுடைய ஆன்மாவானது அதுக்கு அடிமையாயிடும். அதுக்கு அடிமையாயிட்டதுனால அதை விட்டு அகல முடியல. அத இவர் என்ன சொல்றாரு, இந்த சாமி பெருசா அந்த சாமி பெருசா? அகம் கருத்து இருக்கிறது, புறம் வெளுத்து இருக்கிறது. அகம் கருத்து இருக்கிறது. மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியே சிவப்பா இருக்கிறாங்க, உடம்பு கருத்து இருக்குதுயா. அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த மனிதர்கள் அனைவரையும் இந்த ஜகத்தை திருத்தி அவர்களை சன்மார்க்க சங்கம் அடைவித்து இகத்தே பரத்தை பெறுவதற்கென்று வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேனே. வள்ளலார் ஏன் வந்தார்ன்றத அவரே பதிவு வைக்கிறார். அருளாளர் மீட்டிங்க கூப்பிட்டு கேட்கிறார், ஒருத்தர் நீ போறியாப்பா நீ போறியாப்பா. அதாவது ஒரு எல்லாருக்கும் அப்பா யாருங்க? சிவன் தானே அப்பன். இந்து மதத்தில் இருக்கிறவனுக்கு சிவன் அப்பன், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவனுக்கு இயேசு அப்பன், இஸ்லாத்தில் இருக்கிறவனுக்கு அல்லாஹ் அப்பன். எல்லாரும் பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதான்றாரு அவரு, இவரு அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பிதாஜி அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் அப்பன் இறைவன். எந்த அப்பனாவது ஒரு குழந்தைய பெத்துக்கும் போதே இந்த பையன் இத்தனாவது வயசுல செத்து போனியா அப்படின்னு படிப்பானா? அப்படி படிச்சானா அவன் அப்பனா இருப்பானா? இருக்க மாட்டான் இல்லையா? அப்போ எங்க இந்த மரணம் எங்க நடைபெறுது? அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் வந்தார் வள்ளலார். அகம் கருத்து இருக்கிறது, புறம் வெளுத்து இருக்கிறது. அவனை எல்லாம் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்து இகத்தே பரத்தை பெற்று உய்வதற்கென்று வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேனே. ஆக அகம் கருத்து இருக்கிற மனிதன் எல்லாம் சன்மார்க்க சங்கம். வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு, மரணம் இல்லாத பெருவாழ்வு. சாகாமல் கற்கின்ற கல்வியை கற்பிப்பதற்காக தான் வள்ளலாரை அனுப்புறாங்க. அருளாளர் மீட்டிங்ல கேட்கிறாரு, யாரும் ஒத்துக்கல. நான் எவ்வளவு படி கடந்து இப்பதான் உங்க இடத்துல சேர்ந்து மீண்டும் எனக்கு மனித பிறவி கொடுத்து என்னால முடியாது சாமி நான் போலன்ற ராமலிங்கம் மட்டும்தான், ராமலிங்கம் நீ நினைத்த நன்மை எல்லாம் அறிந்தோம் நீ போன அனுப்புறார். அதுக்காக தான் 1823 அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளலார் பிறந்தார். அப்படி பிறந்தவரை 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது ராமையா பிள்ளை என்ன பண்றாரு, சிதம்பரத்துக்கு கூட்டு போறாரு. சிதம்பரத்துக்கும் மருதூருக்கும் ஒரு 10-16 கிலோமீட்டர். அங்க போய் குழந்தைய காட்டணும், குலதெய்வத்தை கூட்டும் போனோம்னு கூட்டும் போறாரு. அப்படி கூட்டும் போது எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, இது குழந்தை சிரிக்குதான். அப்பதான் அப்பைய டீச்சர் சொல்றார், தாய் முதலானோரோடு திருத்தில்லை தலத்திடத்தே தரிசிக்க சென்ற போது வேய் வகையாக காட்டாமல் வெட்ட வெளியாய் காட்டிய என்னும் மெய் உறவாம் என் தந்தையே. அந்த குழந்தை என்ன சொல்லுது பாருங்க, பெத்தவன் ராமையா புள்ள, ராமையாவை அப்பான்னு சொல்ல, அது பொய் உறவுடான்னு அங்கே சொல்லுது 6 மாசத்துலயே. என்னுடைய மெய் உறவாம் தந்தையே. சிதம்பரம் ராமலிங்கம் தான் கையெழுத்து போட்டு நாம தலைப்பேத்து என்ன போடுறோம், நம்ம அப்பா பேர் போட்டு போடுறோம். பத்திரிகையில கூட பாத்தீங்கன்னா டாக்டர் சிவகுமார், சிவகுமார் குப்சாமி புள்ள அப்படின்னு இருக்கு. அவர் என்ன போடுறாரு,
நீதான் என்னுடைய மெய் உறவாம் தந்தையேன்னு சொல்லிட்டு சொல்றார். 6 மாசம் இருக்கும்போது இவர் வந்தார். அதுக்கு அடுத்து ஐயா பாடினார், ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. 9 வயசுங்க அந்த குழந்தைக்கு. தெருல ஆடின்னு இருக்குது. தெருல 9 வயசு ஆடின்னு இருக்கும் போது சிவபெருமான் வலிந்து மணமாலை அணிந்தாராம். அந்த பாட்டு பாருங்க. தெருவிடத்தே விளையாடி திரிந்தயனை வலிந்தேன் சிவமாலை அணிந்தனே. அச்சிறு வயதில் இந்த உருவிடத்தே நினைத்திருந்த ஆசையெல்லாம் இந்நாள் ஓடியதோ. கருவிடத்தே என்னை காத்த காவலனே, உனது கால் பிடித்தேன் விடுவேனோ கைப்பிடி அன்றதுதான். வெறுவிடத்தே உயிர் பிடிகான் என் உயிரகன்றால் அன்றி விடமாட்டேன் நானே. சொல்றார் பாருங்க. தெருவிடத்தை விளையாடி தெரிந்த 9 வயசு குழந்தைய வலிந்து மணமாலை அணிந்தாராம். உன் கால் பிடித்தேன் விடுவேனோ விடமாட்டேன், உயிர் அகன்றால் ஒழிய விடமாட்டேன், உயிர் பிடிக்கான். அதனால்தான் வள்ளலார் என்ன சொல்றாரு, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தோழி. எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, எல்லா ஞானிகளும் இரவாத வரம் கேட்டாங்க. வள்ளலார் மட்டும்தான் பிறவாமை கேட்டார். பிறவாமை கேட்கிறார். இறந்தா தானே மீண்டும் பிறக்கணும், அதனால பிறவாமை கொடுங்க. இந்த சன்மார்க்கத்துல சேர்ந்தாதான் மரணம் தவிர்க்க முடியுன்றத வள்ளலார் மட்டும் சொல்லியிருந்தா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சைவம் தழைக்க வந்த தனிநாயகன் நந்தி. திருமூலர் சொல்றாருங்க. திருமூலர் வரார். சுந்தரானந்தர் திருமூலர் ஆனார். வடநாட்டுல இருந்து இந்த பக்கம் வராரு. மாடை மேய்க்கிற மூலன் இறந்து கிடக்கின்றான். மாடுகள்லாம் அழுவுது. அதை பார்த்த உடனே அவருடைய உடலை ஒரு இடத்துல கடத்திட்டு மூலனுடைய உடம்புல பூந்து மீண்டும் அந்த பசுக்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் இல்லத்திலே அடைவிக்கிறார் திருமூலன். அது திருமூலனுடைய வரலாறு. அவர் சைவத்தை தழைப்பதற்காக தான் அவர் அனுப்புறார் சிவபெருமான். ஆனா அவரே என்ன சொல்றாரு, சைவம் தழைக்க வந்த தனிநாயகன் நந்தி உலகம் உய்ய வகுத்து கொடுத்த குருநெறி ஒன்றுண்டு. இந்த உலகம் உய்யணும் வாழணும்னா ஒரு குருநெறி இருக்குதுப்பா. சுத்த சிவமார்க்கமாம் சன்மார்க்கம் சார்ந்து உய்வீரு. அப்ப இந்த சன்மார்க்கத்துக்கு வள்ளலார் வந்து ஆரம்பிக்கல. வள்ளலார் வந்து 19ஆம் நூற்றாண்டு 823 இல்லையா, 1823 18ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 19ஆம் நூற்றாண்டு. ஆனா திருமூலர் எத்தனையாம் நூற்றாண்டு? 10ஆம் திருமுறை இல்ல, 10ஆம் திருமுறை தான் திருமூலர். 12 திருமுறைகள்ல பாத்தீங்கன்னா 10ஆம் திருமுறை. அவரே என்ன சொல்றாரு, சன்மார்க்கத்துல சேர்ந்தீங்கன்னா தான் உங்க உயிரை வந்து நாங்க காப்பாற்ற முடியும். உயிர் வந்து போகாம இருக்கணும், இந்த உடம்போடு ஐக்கியமாகணும். உடம்போடுனா இந்த உடம்போடு 1000 காலம் இருக்குது இல்ல, இன்னும் ஒரு 500 ஏக்கர் நிலம் 10 பம்ப் செட்டு அதெல்லாம் வாங்கி உடம்போடு இருக்கட்டும். இன்னொரு உடம்புல போய் போகக்கூடாது. வினை கழியணும். உடம்பு ஒருத்தருக்கும் எப்படிங்க கிடைக்குது? அவன் செய்யற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். திருமூலர் சொல்றார், வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். கணக்கு பாக்குறான் இவரு, கணக்கு எடுக்கிறார், பிளஸ் மைனஸ். வள்ளுவர் தான் சொல்றார், குணம் நாடி குற்றம் சிவகுமார் நல்லவனா கெட்டவனான்னு பாத்தீங்கன்னா அவன் என்னன்னா செஞ்சான், அவனுடைய பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம் போடு, மைனஸ் எல்லாம் ஒரு தட்டுல வை, எந்த பக்கம் தராசுக்கு இறங்குதுன்னு பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். அப்போ அவன் செய்த இந்த உலகத்துக்கு தனு கரண புவன போகத்தை கொடுத்தோம். அபை பிராட்டி சொல்லுச்சு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனிதன் சும்மா கிடைக்கலங்க, சும்மாவை கிடைச்சிச்சா? 800 10 100 1000 யோனி வேதமெல்லாம் கடந்து கிடைக்குதான். மாணிக்க வாசகர் சொல்றார், புல்லாய் பெருவாய் போடராய்
எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். ஐயா எல்லா பிறப்பும் பிறந்துட்டியா, போதியா எனக்கு எல்லா பிறப்பும், ஆன்மா சலிச்சு போச்சியா, எனக்கு இன்னைக்கு பிறவி வேணாயா அப்படின்னு சொல்ற எல்லா ஞானியும் சொல்றாங்க. பிறப்பி வேணாம், பிறவி வேணாம், பிறவி வேணாம். அப்போ இந்த வந்த பிறவியில இறைவனை சென்று நாம் ஐக்கியமாகணும். அந்த இறைவனை சென்று ஐக்கியமாவதுக்கு தான் ஒரு வழியே எளிமையா சொன்னவர் வள்ளலார். பலாப்பழத்தை மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா தோலோடு கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, எண்ணெய் தடவி அதை கட் பண்ணி தனி சொலாயா எடுத்து அது உள்ள இருக்கிற கொட்டையும் எடுத்து தேன்ல ஊற வச்சு கொடுக்கிறாரு. சன்மார்க்கம் வேற ஒண்ணும் இல்லை. திருமூலர் சொன்னார், அதைத்தான் இவர் சொல்றார். வாங்கயா சன்மார்க்கத்துக்கு சேர்ந்துருங்கயா, மற்றறிவோம் என சிறிது தாய்ந்திருப்பானால் மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே, அந்தோ சற்று உம்மாலே தடுத்திட முடியாது. சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் எட்டி நின்று உதைக்க எவர் உள்ளார்? யார? யமனையே எட்டி உதைக்கிறது. எப்ப பாடுறாருங்க? 9 வயசு 5ஆம் திருமுறையில என்ன சொல்றாரு? இரவு நிறம் உடைய யமன் இன்னும் என்னை ஒரு தாய் வயிற்றில் பிறப்பிக்க வல்லவனோ, இன்னொரு தாய் வயிற்றுல என்ன போய் பறக்க வைப்பானாயா? முன்பட்ட குடு வடுவுறானோ, முன்ன ஒரு குட்டு வாங்கினானே திருக்கடையூர்ல 60ஆம் கல்யாணம் பண்றமே அபிராமி அந்தாதி பாடி அங்க உத வாங்கினானே, அந்த உத மறந்து போச்சா அவனுக்கு? யாருடைய பிள்ளை நான் என்ன நினைக்கிறேன்? நான் இறைவனுடைய பிள்ளை. யார் சொல்றாரு? வள்ளலார். எப்போ? 5ஆம் திருமுறையில 9 வயசு அந்த கோட்டத்துல பாடுறது. ஆனா 51 வயசு தான் நேற்று தான் ஜோதி ஆனார்னு நம்ம நினைக்கிறோம். இல்லங்க, 9 வயசுலயே மரணமில்லா பெருவாய்வை பெற்றுக்கொண்டார். அந்த மார்க்கத்தை எளிமையா சொல்றார். சிற்றடியே தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் உன் கால். அவரு இப்போ ஒரு ஞானி வராரு, ஒரு துறவி வராருன்னா என்னங்க பண்ணா? பொதுவா ஒரு துறவி வராருன்னா அவர் சார்ந்த சமயத்துக்கு ஒரு கோயில் கட்டுவார், அந்த மதத்தை பரப்புவார். வள்ளலார் என்ன பண்றாரு? எந்த மதத்தையும் பரப்பல, தர்மசாலையை தான் கட்டினார். ஏன் தர்மசாலையை கட்டுறாரு? பசியோட அன்னைக்கு அவ்வளவு பேர் வள்ளலே உடையார் உண்ணவும் வரியார் வெந்துயரால் வருந்தவும் படுமோ? முடியாதியா, என்னால இதை பொறுக்க முடியாதியா, எல்லாருக்கும் சாப்பாடு முடியாது. கூலிச்சாலைய 1865 வள்ளலார் ஆரம்பிச்சார். 200 ஆண்டுகளா இன்னைக்கு அந்த தர்மசாலை எரிஞ்சினா இருக்குது. வீதி தோறும் சாப்பாடு. நேரத்துல சேவூர்ல பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல்லா சாப்பாடு போட்டீங்க. அதுதான் எளிமையான வழின்னு சொல்றாரு. அந்த வழியை சொல்றதுக்கு வள்ளலார் எங்க எதில எடுத்திருக்க? மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா? மாணிக்க வாசகர் சிதம்பரம் கோயில் உள்ள போறாருங்க, போனவர் வரவே இல்லைங்க. குருந்த மரத்து அடியில சிவபெருமான் கூப்பிடுறார், யோ வந்துறியா, உன்னை கூட்டும் போறேன். மீதி எல்லாரும் போறாங்க, இவர் போல. பயம் இவருக்கு. நமக்கு எல்லாருக்கும் என்னன்னா முக்தினா செத்து போடுமா என்ன பயம், சாவாமல் இருப்பதுதான். அதான் அவர் சொல்றாரு, கூப்பிடுறாரு. ஒரு சின்ன குழந்தை கிட்ட தங்கத்துல செஞ்ச தட்டை கொடுத்தா என்ன பண்ணும்? அது தங்கம்னு தெரியாது, வித்தியாசம் தெரியாது, போட்டு தான் விளையாடும். அது மாதிரி நான் அன்னைக்கு வராத விட்டுட்டேன். ஏன்னா அழுகுறாரு அவர் மாணிக்க வாசகர். நானே போய் என் தேகம் போய் என் நெஞ்சம் போய் வினையேன் அழுதால் பெறலாமே உன்னை. அழுனியா ஊற்றையும் கண்ணீர் நினைந்து நினைந்து